ஹாய் நண்பர்களே, வாங்க இன்றைக்கி நண்டு எப்படி ஒரு 5 ஸ்டெப்பில் ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். நண்டு எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனால் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு வாங்க மாட்டாங்க. வாங்க நம்ம சிம்பிளாக க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நண்டு மீன் இறாலை விட நண்டு தான் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் இது பார்க்க ஒரு சேஃப் இல்லாமல் காய்ச்சா மூச்சான்னு இருக்கிறதுனால இது எல்லாருக்கும் பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு இது எப்படி நம்ம க்ளீன் பண்ண முடியும்னு வாங்காமல் வந்துடுவாங்க. அதிக சுவையும் இதில் இருக்குது. நண்டில் இறாலுக்கு ஈக்குவலான சுவை நண்டில் இருக்குது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் நம்பியார் வாய்ஸில் பேசுகிற அப்படின்னு உங்களுக்கு தோணும். உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவர் வாய்ஸில் பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. ஜலதோஷம் பிடிச்சிருச்சு, அதனால் குரல் அப்படியே மாறிடுச்சு. இல்லைன்னா என்னோடய ஸ்வீட் வாய்ஸில் பேசியிருந்திருப்பேன். சரி, ஓகே நண்பர்களே, வாங்க எப்படி நான் 5 ஸ்டெப்பில் எப்படி க்ளீன் பண்ணான்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, நண்டை நம்ம கையில் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அந்த பெரிய கால் இருக்குல்ல, 2 கால் கையை கொடுத்தா கடிக்கும் பாருங்கள், அந்த கால் 2ஐயும் பிச்சு தனியாக வச்சுட்டு அந்த ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல, கை விரல்கள், அந்த கை விரல்களை அப்படியே பாதியாக உடச்சி வச்சுக்கிறோம். ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 3 அந்த வயிற்று பகுதியில் இருக்கும் பாருங்கள், ஒரு வெள்ளை கலராக ஓடு மாதிரி, அந்த ஓடை ஓப்பன் பண்ணி அப்படியே முன்னாடி வயிற்று பகுதியிலேருந்து பின்னாடி அந்த முதுகு ஓடு வரைக்கும் அப்படியே ரிமூவ் பண்ணோம்னா அழகாக வந்துடும். அப்புறம் ஸ்டெப் நம்பர் 4 நம்ம அந்த உள்ளே இருக்கும் பாருங்கள், அந்த எல்லோ கலர் மாதிரி, அந்த எல்லோ கலரு, அப்புறம் அதை ஒட்டியே ஒரு சின்னதாக வெள்ளை கலர் மாதிரி, வெள்ளை கலரில் அது எப்படி என்ன கலர்னு தெரியல, அந்த ஓப்பன் பண்ணால் சைடில் இருக்குது பாருங்கள், நம்ம இருக்குது பாருங்கள், ஆரஞ்சு பழத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அதை பிச்சு சொலையை பார்த்தா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும். அதையும் பிச்சு எடுத்துடுறோம். அந்த மஞ்சள் கலரை கையை விட்டு எடுத்துடுறோம். நம்ம ரொம்ப தோண்டிடக்கூடாது, அப்புறம் சதையோடு சேர்ந்து வந்துடும். அதனால் ரன்னிங் வாட்டரில் ஓப்பன் பண்ணி அப்படியே க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக க்ளீன் ஆகிரும். இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிள். ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டே யாரும் வாங்கிட்டு வர மாட்டாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வாங்கி நம்ம வீடியோ பாருங்கள், ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்போம். இந்த 5 ஸ்டெப்பு தான் பார்த்து வாங்கி சமையுங்கள். நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு அந்த பின்னாடி ஆன் த வேல இருக்குது வீடியோ. அடுத்த வீடியோ அது வரும், பார்த்துக்கிறங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதான், வீடியோ முடிய போகுது. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். புது வருடம் நண்டு குழம்போடு தொடங்குவோம். ஓகே நண்பர்களே, இந்த வருடம் நண்டு குழம்போடு ஆரம்பிக்கிறோம். நல்ல வருடமாக தான் அமையும்னு நினைக்கிறேன். இந்த வருடம் எல்லாருக்கும் நான்வெஜ் வருடமாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஓகே, see you.